பெண்களே, இதெல்லாம் செய்தால் பேய் பிடிக்கும். அப்ப பெண்கள் சில நேரங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடன் வெளியிடங்களுக்கு சென்றால் பேய் பிடிக்கும். அப்போ வயதுக்கு வந்தா ஒரு பெண் பூ பெய்தினால் முதல்ல அவங்கள உட்கார வச்சு சடங்கு செய்யணும். சடங்கு செய்த பிறகுதான் அந்த பொண்ணை வெளியே அனுப்பணும். சடங்கு செய்யாத பெண் வெளியில் சென்றால் பேய் பிடிக்கும். அப்ப தவிர்க்க முடியாத காரணத்தால வெளியே போகணும் அப்படின்னா தகுந்த பாதுகாப்போடு செல்லணும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் காலம் வரும்போது பெண்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, எல்லையை தாண்டி இந்த மயானம்லாம் இருக்கு இல்லையா, சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளை தாண்டி போகும்போது நிச்சயமாக பேய் பிடிக்க வாய்ப்பு உண்டு. எனவே மாதவிடாய் காலங்களில் தவிர்க்க இயலாத காரணமாக இருந்தால் கையில் வேப்பிலை எடுத்துக்கொண்டு செல்லலாம். பெண்கள் வெளியூர் சென்று வரும்போது கறி, மீன், முட்டை போன்ற அசைவ பொருள்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. அப்படி எடுத்து வந்தால் அவர்களோடு சேர்ந்து பேயும் வரும். எனவே வெளியூர் செல்லக்கூடிய பெண்கள் அசைவ பொருட்களை வாங்கி வருவதை தவிர்க்க வேண்டும். வேறு வழி இல்லை என்றால் அடுப்பு கறி, அதாவது விறகு எரித்த கறி ஒரு துண்டு உங்களுடன் எடுத்து சென்றால் அந்த துஷ்ட சக்திகளோ பேய்களோ உங்களை பின்தொடராது. தாம்பத்திய உறவில் பெண்கள் ஈடுபட்டு குளிக்காமல் அப்படியே வெளியில் செல்லக்கூடாது. அப்படி சென்றாலும் பேய் பிடிக்கும். வேற வழி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 முறை தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டாவது வெளியே போகும். ஆனாலும் குளிப்பதே நல்லது.